Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. So ரம்யா டெலிவரிக்கு அப்புறம் எடுக்கிற முதல் vlog இதுதான். ஆமா, முதல் full vlog வந்து இதுதான். கெட்டப்லாம் மாத்திட்டு இப்பதான் ஏதோ நல்லா இருக்கு பார்க்க. ஆமா, என்ன பாப்பா என்ன பார்த்து பயந்துருச்சு அதனால. சரி ரம்யா, சரி என்ன vlog இது? ஆஃப்டர் டெலிவரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வெளியே நான் கிளம்புறேன். அது பாப்பா விட்டுட்டு உங்க எங்கேயும் போலீங்க. ரம்யாக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொட்டீன் செக்அப் கரஸ்ல இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம போறோம். ஆல்சோ வந்துட்டு பாப்பாவுக்கு சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஆப்போசிட்லயே கடை இருக்கு. சோ அது சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு. ஆமா, அது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இதுல. என்ன அப்படி சொல்லிடு? பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லெட்டர் சீரீஸ்ல பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. பட் நாங்க தேடின வரைக்குமே நிறைய பேர் இருக்கு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் நீங்க ஒரு நல்ல பேரா சூஸ் பண்ணி சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு நடுவில் வந்து நாங்க சொல்றோம் என்ன லெட்டர்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன ரம்யா பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஆமா, ஓன் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் தொட்டுட்டோம். நன்றிகள். ஏன்னா அது நடுவில் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் தான் எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் அடிக்கணும்னு இருந்துச்சு. ரம்யா கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். குடிச்சிட்டு கிளம்புறது தான். போன வாரம் பாப்பாவுக்கு செக்அப் கூட்டு போனோம். அதனால எடுத்துட்டு போனோம். என்னோட ஜெனரல் செக்அப். இப்போ உடம்புல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. நார்மல் ஜெனரல் செக்அப் தான். என்ன யூசுவலா ஃபேஸ் பண்ற அந்த ஒரு தூக்கம் கெட்டு போச்சு. அது ஒண்ணுதான். போதே தெரியும். உங்களோட தான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா தூக்கமே இல்ல. சரி, டீ குடி கிளம்புவோம். இந்த டீ தான் தூக்கம் வரப்பலாம் இதை குடிச்சு பாப்பா தூங்குறப்பலாம் நீ தூங்கிடணும். அவ தூங்குறப்ப நான் குளிக்கிறது சாப்பிட்றதுக்கே சரியா போயிடுது. இங்க போய் நான் தூங்குறதுக்கு டைமே இல்லை. கரெக்டு தான். நியூ மதர் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இருக்குது அப்படின்னா என்ன சொல்லு? தூக்கம் இருக்காது, டிப்ரெஷன் இருக்கும், அழுவுது, எதுவுமே தெரியாது. பால் கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு அழுவும், எதுக்கு அழுகுன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா சுச்சு போயிருக்கும், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல தான். தூக்கம் கேட்டால் தான் கொஞ்சம் இது போக போக அதுவே பழகிரும். எல்லாரும் சொன்னாங்க 3 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும்னாங்க. நானும் கேட்டேன். 3 மாசத்துக்கு அப்புறம் அதுவே பழகிடும். அதுவே 1.5 வயசு வரைக்கும் உனக்கு பழகிடும். ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தூக்கத்துக்கு ஷெட்யூல் வருவாங்க. அது ஒரு சில குழந்தைங்க 2 வயசு ஆயிடும் அப்படின்னா. கரெக்டு தான். ஒரு வாரமே பழகி போச்சு. இப்பதான் ஒரு ஷெட்யூலுக்கு கரெக்டா வந்திருக்கா. எப்ப தூங்குறா எப்ப எந்திரிக்கிறான்றது தெரியும். என்ன பாப்பாவுக்கு டாட்டா சொல்லிட்டு இருக்கியா? தூங்கிட்டு இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பிடணும். கஷ்டப்பட்டு இப்பதான் தூங்க வச்சிருக்கேன் அவனை. அப்படி எந்திரிச்சிட்டானா அப்புறம் எங்க அம்மா தான் பாவம், சமாளிக்கிறது கஷ்டம். அதெல்லாம் பாத்துப்பாங்க நல்லா பாத்துப்பாங்க. இருந்தாலும் நான் கூட இருக்க மாதிரி வரும். ஆமா, ஆல்வேஸ் அப்படிதான். சரி, அமைதியா தூங்குது. அப்படியே கிளம்பிடுவோம். வீடு ஃபுல்லா பாப்பா துணியா கைது. ஆமா, எல்லாமே வந்து மோஷன் துணி, வாய் துடைக்கிற துணி தான். வேற எதுவும் இல்லை. பிஃபோர் பிரெக்னன்சி ஆஃப்டர் பிரெக்னன்சி ஏதாவது மாற்றம் தெரியுதா? இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வண்டி சாவி இங்கே இருக்கு. இது வந்துட்டீங்களா? நானே மறந்துட்டேன். ஆமாம், இது 2 நாளாக வண்டியில் தான் இருக்கு. எங்கடா இந்த பேக் அன்னைக்கு எடுத்துட்டு போனப்போ இது அதுலயே மாட்டிக்கிட்டு இருக்கு பேக்லயே. நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல. வேற புது பேக்கிங் அன்னைக்கு தான் வாங்க. டெலிவரிக்கு 1 வாரம் முன்னாடி தான் வாங்கியிருந்தோம். ஆமா கரெக்ட். வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக கிட்டத்தட்ட 1 இயராகவே இதுதான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ப்ராடக்ட் நான் எங்கே வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா கியூட் ஸ்கின் அப்படின்ற ஆப்பில் தான் வாங்குறேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு உங்கள் ஸ்கின் டைப்பை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்டுமே சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னென்ன யூஸ் பண்ணால் அந்த பிரச்சனைக்கு தீர்வாகும் அப்படின்றது. இது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்ட்டிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கன்சல்ட் ஃபீஸ் வந்து டோட்டலி ஃப்ரீ தான். நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரம்யா 100 அப்படின்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 100 rupees வந்து லெஸ் ஆகும். நானும் பார்த்தீங்கன்னா இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க மறக்காமல் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே செல்வமா, மறக்காம நான் வண்டியில் வச்சிரு. ஹாஸ்பிட்டல் வரப்போ மறக்காம எடுத்துக்கோ. வச்சிருவேன், மறந்துட்டு கொண்டு போயிடுவீங்க. அடுத்த வாட்டி வந்து நான் நைட்டு சென்னை கிளம்புறேன், மறந்துடாத. நான் தான் எனக்கு தான் தூக்கம் மறந்துட்டேன். நீங்க ஞாபகம். சரி ஓகே செல்வம். A few moments later. வந்தாச்சு ஆஃப்டர் 15 days. ஆமா, வெளியில டைம்ல வந்தப்போ ஒரே பீதியில வந்தேன் நான். இப்போ ஜாலியாக வரேன். டாக்டர் பார்த்தாச்சு, அவ்வளோதான் வந்தோம். 1/2 hourல பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. ஹாயாக நடந்து போறீங்க, வாக்கிங் போகிற மாதிரி. முன்னாடி தான் வந்தோம்.
பிஃபோர் 1 வீக் பார்த்தா எனக்கு அடையாளமே தெரியலன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்அப் தான். சிசேரியன் பண்ணாங்க அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து பிரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஜெனரல் செக்அப் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி தான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலனாலும் நான் எல்லா கமெண்ட்டும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அனஸ்தீஷியா பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போதைக்கு பெயின் இருக்காது, ஃபியூச்சரில் பெயின் வரும், பெயின் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் அதை வந்து டேரக்டாக டாக்டர்கிட்ட நான் கேட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கேட்கணும் அவங்களே சொல்லிட்டாங்க. உங்கள் கமெண்ட்ஸ் நானுமே படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா 45 இயர்ஸ்க்கு மேலே யூஸ்வலாக வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பேக் பெயின் வரும். இது வந்து சிசேரியனால அப்படின்னு ரீசன் கிடையாது அப்படின்ட்டாங்க. எனக்கு நார்மலுக்கு வருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2மே நார்மல் தான் ஆச்சு. பட் அவங்களுக்குமே இப்போ வந்து பேக் பெயின் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன். இந்த மாதிரி பேக் பெயின் வந்து வராதுன்றது நான் சொல்கிறது அதுதான் ரீசனு. ஆனால் டாக்டர் சொன்னதும் அதே தான். யூஸ்வலாகவே பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ்க்கு மேலே பேக் பெயின் வரும். ஸோ சிசேரியனால் வருது அப்படின்னா அதுக்கு வந்து சில எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு சி செக்ஷன் ஆகி ஒரு 45 டேஸ் ஒரு 90 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கோர் எக்ஸசைஸு இந்த சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வந்து சான்ஸே இல்லை அப்படின்னாங்க. ஸோ வந்து ஒரு 90 டேஸ்க்கு மேலே நம்ம இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் இருக்காது. மேலே நீ வந்து யூஸ்வலாக உனக்கு ஆப்ரேஷன் நடக்கலை அப்படின்ற மாதிரி நீ ஜாலியாக இருந்துக்கோ. சூரிய நமஸ்காரம் ப்ளஸ் அது வந்து கோர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே எந்த பேக் பெயின் எதுவுமே வராது. யூஸ்வலாக நீங்கள் எப்பயும் போல இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. ஹாப்பியா? ஹாப்பி. நிறைய பேர் இங்கே கேட்டதுனால எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஓகே, டவுட் கிளியர் ஆயிடுச்சா? டவுட் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு டவுட் ஆனதா நானே கேட்டேன், அவங்களே சொல்லிட்டாங்க. சூப்பர், பரவாயில்ல. ஓகே போலாம். சரி கிளம்பலாம். அடுத்து பாப்பாக்கு போய் ட்ரெஸ் பார்த்து வரலாம். ஆப்போசிட்ல தான் கடை இருக்கு, அப்படியே நேரா ஆப்போசிட்ல போயிடலாம். சரி, எதுப்பாலே ஒரு துணி கடை, பாப்பா கடை போவோம். கடைமே நல்லா இருக்கா? இது ஒன்று எடுத்தாச்சு. மஸ்லின் ஜப்லா. எங்க ஈரோட்டில் மஸ்லின் கற்று கிடைக்க மாட்டேங்குது. இது 2 பீஸ் இல்லையா? இது இந்த சைஸ் இருக்கு. ஓகே, அதான் இந்த சைஸ் தான் நமக்கு வேணும். நம்ம சைஸ் கொண்டாந்துருக்கேன், வண்டியில் தான் இருக்குது ட்ரெஸ்ஸு. எடுத்து வரீங்களா? ஒரே நிமிஷம் இது பிடி. இந்த சைஸ் தான் கம்மியாக பாரு, ஷூலாம் இருக்குது, குட்டி ஷூவு. இங்கேயே பெட்டு, ட்ரெஸ், மெட்டர்னிட்டி குர்த்தி இருக்குங்களா? நீ பார்க்குறேன்னு சொல்கிறது நார்மல் காட்டனோட நம்ம மஸ்லின் நல்லா இருக்கு போடுறதுக்கு. 3 எடுத்தாச்சு, வேற மெட்டீரியல்ல பார்க்கலாம். இது நல்லா இருக்கு, இது எடுத்துக்கலாம். உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு என்ன ஒன்று இருக்குது. அம்மா பெட் இதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வேறு சஜஷன் பண்ணாங்கன்னு நம்ம அதை வாங்கிட்டோம். 3 months அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. இப்போ என்ன யூஸ் பண்ணுற? டெர்மடியூ. ஓகே. குழந்தை குளிப்பாட்டுறதுலாம் இங்கே பார்த்தியா? இங்கே பாரு, குட்டி உண்டு அழகாக இருக்குல்ல குழந்தைங்க கக்கா போகிறதா? ஆமாம், இப்படி உட்கார வச்சிருவாங்க. ஆனால் இதெல்லாம் மோஸ்ட்லி போவாதுங்க. வாங்கி போன எப்படி சொன்னாங்க, இது வேஸ்ட்டு உட்காருங்க. சரி ஓகே, வாங்க போகலாம். டைம் வேறு ஆச்சு. ஒரு வழியாக வாங்கியாச்சு, வந்தால் 2 வேலையும் முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் பார்த்து வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பிங் இல்லை நினைக்கிறேன். நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம். ஆமாம், சேர்ந்து பண்ணுறது தான். நான் தனியாக ஆன்லைனில் போட்டுருந்தேன், நீங்கள் தனியாக ஆன்லைனில் போட்டுருந்தீங்க. அதெல்லாம் கடைக்கு போனால் உனக்குன்னு கேட்பேன். இப்போல்லாம் ஒரு உனக்குங்கிற வார்த்தையை மறந்து போச்சு. எனக்கு மெட்டர்னிட்டி ஃபீடிங் குத்தி வாங்கணும், மறந்துட்டேன். நானே மறந்துட்டேன். அதான் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவுக்கு மட்டும்தான், நமக்கெல்லாம் இன்னும் கிடையாது. இதான் நான் உனக்கு வாங்கி தருவேன். ஆமாம், நீங்களா பார்த்து வாங்கி கொடுத்தா தான் உண்டு. அதெல்லாம் வாங்கி தருவேன், ஞாபகமே இருக்கு. டோன்ட் வரி. விடைபெறுவோம். ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்சு ஷாப்பிங் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு அதான் ஹாஸ்பிட்டலு கடை. இது போல வேலை பாப்பா ஃபோன் பண்ணி கேட்டேன், தூங்கிட்டு தான் இருக்காங்களாம். முடிக்கிறதுக்குள்ள நம்ம டக்குன்னு கிளம்பிடணும். அவ்வளோதான், நீங்கள் ஒரு 100% தாயா மாறிட்டீங்க ரம்யா. கழுக ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி உட்கார டக்குன்னு போயிடல. இங்கேருந்து 10 நிமிஷம் தான். இருந்தாலும் நான் பொறுமையாக தான் போகணும். நம்ம போய் தான் இருந்தாலும் நான் பொறுமையாக தான் போகணும். சரி, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். A few moments later. பாருப்பா, வீட்டுக்கு வந்தோடனே கை காலை கழுவ வச்சுனீங்களா? நான்லாம் வெளியில் போயிட்டு வந்தாலே கழுவுறேன். இருட்டாயிடுச்சு. எனக்கும் இப்போ கிளம்புறோம். சென்னைக்கு 9 மணிக்கு ட்ரெயின், மணி 7:30 ஆச்சு. டக்குன்னு கிளம்பணும். போய் பேக்கிங்லாம் பண்ணுமா? பேக்கிங் என்ன பேக்கிங், நமக்கு இருக்கிற 2 துண்டு 2 பனின்னு. நல்ல வேலை போனே காலையிலேருந்தே ஒரே ஆட்டம். நல்ல வேலை மேடம் தூங்கிட்டாங்க. அப்பா ஊருக்கு போயிட்டு குட்டி டெய்லி ஃபோன் பண்ணுறேன், டெய்லி பேசுங்க சரிங்களா?
கடையிலேயே தின்னுக்கிட்டு இருக்காம வீட்டு சாப்பாட்டையும் செஞ்சு சாப்பிடுங்க. இனிமேல் டெய்லி சமைக்க போகிறேன். அதுக்கே இந்த மேகி பாக்கெட் வாங்கிட்டு பல்காக வாங்கி வச்சுட்டு இருக்க வேலை. இல்லை நான் டெய்லி சமைக்க போகிறேன் இனிமேல். தோசை சட்னி முடியாத பட்சத்துக்கு பிரெட் ஆம்லெட் போட்டுக்கோங்க. ஓகே. ஒரு பாக்கெட் பிரெட் 2 முட்டை போட்டுக்கோங்க போதும். சரி ஓகே, டாட்டா. பாப்பா பார்த்துக்கோ, நீ உடம்ப பார்த்துக்கோ. சொல்லிட்டு இருக்கீங்க வீட்டில் சமைக்கிறேன்னு பார்க்குறேன். சரி நீ உடம்பு பார்த்துக்கோ, டைமுக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, சரியா? டாட்டா. ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் வேறு ரொம்ப ஆகி போச்சு. 9 மணிக்கு ட்ரெயின். இப்போ மணி வந்துட்டு 7:50 ஆயிடுச்சு. ஸோ அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. திங்ஸ்லாம் பேக் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல, பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நடுவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டோம் நானும் ரம்யாவும். பாப்பாவோட லெட்டர் சொல்கிறோம், நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை மறந்தே போயிட்டு நானும். ஸோ ஆக்சுவலாக என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா கே ஹா ஹை, இந்த 4 லெட்டர் அதை இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த 4 லெட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வேறு லெட்டரில் வேறு பேரில் நிறைய பார்த்துருந்தோம். பட் இந்த 4 லெட்டரில் வந்துட்டு பெருசாக பேரே கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து ஹா ஹையில் வந்து நிறைய பேர் இருக்குது, நல்லா லேட்டஸ்டான நேம் நிறையா கிடைக்குது. பட் நாங்கள் வந்து பியூர் தமிழில் நல்லா ஷார்ட்டாக அழகாக பார்க்குறதுனால அந்த கே இது 2 மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பியூர் தமிழ் நேம், சுத்த தமிழ் நேமில் ஸோ ஏதாவது நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதோ, இல்லை நீங்கள் கேள்விப்பட்டதோ, இல்லை உங்கள் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது நேம் இந்த லெட்டரில், இந்த 4 லெட்டரில் அழகான தமிழ் பேர் இருந்ததுன்னா நம்ம பாப்பாவுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், பெண் குழந்தை என்ன நிறைய புதுசாக பார்ப்பேன், அவங்களுக்கு தெரியாது. ஸோ கேர்ள் பேபிக்கு இந்த 4 லெட்டரில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நேம்ஸ் வந்து ஸோ சஜஷன் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது நேம் பிடிச்சிருந்தா நம்மளும் பாப்பாவுக்கு அதை வச்சுக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து 3rd மந்தில் தான் நாங்கள் நேம் வைப்போம். சிலர் 15 டேஸில் வைப்பாங்க, 3rd மந்தில் வைப்பாங்க. நாங்கள் 3rd மந்தில் தான் வைக்க போகிறோம். ஸோ டைமிங் தான் ரொம்பவே நிறையாவே இருக்குது. ஸோ வந்து நீங்களும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். சரி ஓகே, நான் ஊர் கிளம்புறேன், பேக்கிங் பண்ணணும். ஸோ திங்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour நான் ஈரோடு ஜங்ஷன் போயாகணும். ஸோ படபடப்பாக கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா கொஞ்சம் கீழே இந்த ஊருக்கான செய்ய சொன்னேன், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சார் நான் ஊர்லேருந்து கொண்டாந்து பேகுங்க, இன்னும் நான் ஒரு பொருள் கூட எடுத்து வைக்கவே இல்லை. மோஸ்ட்லி பேக்கிங்லாம் முடிஞ்சுதுங்க. ஸோ ஒரு தலைவணி இது போன டைம் சென்னையிலேருந்து வர்றப்போ ட்ரெயினில் சேல் பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட வாங்கினேன். ஸோ என்ன காற்று இறங்கவே இல்லை, இதை காற்று இறக்கி மடித்து பேக்கில் வச்சுட்டு கொண்டு போயிடலாம். ஊருக்கு போகவே மனசே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாக இங்கேயே இருந்துட்டேன். ஸோ இங்கே பாப்பாவை, ரம்யாவை, அப்பா அம்மாவை, ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் எங்கள் தனியாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறப்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னு தெரில, ஒரு மாதிரியே இருக்குது. நாங்கள் எல்லாம் பேக்கிங் பண்ணியாச்சு. பெருசாக பேக்கிங் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தலைவாணி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன நடக்குது? தக்காளி ஊறுகாயா? பருப்புலமே சாப்பிட்டுக்கிறேன். டப்பாவில் மட்டும் நல்லா டைட்டாக போட்டு கொடுத்துரு. இனிமேல் டெய்லியும் போயிட்டு காலையில் தான், கடையில இனிமேல் சாப்பிட மாட்டேன். ஆமாம், டெய்லி ஃபோன் பண்ண சொல்கிறேன். 3 நேரம்லாம் இல்லை, காலையில் இருக்குது, காலையில் நேரம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. அம்மா 2 தோசை சுட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊர் கொண்டு போகிறதுக்கு தக்காளி சட்னியும். இந்த தக்காளி சட்னி ரெசிபி என்னென்னா அம்மா கைப்பக்கம் யூடியூப் சேனல் இருக்குது, ஃபுல் வீடியோ இருக்கும், மறக்காமல் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 நாள் கூட இருந்துட்டே இப்போ ஊருக்கு போகிறேன். எனக்கு போகவே மனசில் தான், உனக்கு ஆசையில் தான், எனக்கு என்னால் கவலையாக தான் இருக்கும். அங்கே பாப்பாலும் இந்த அழுவேன், டெய்லி போய் போயே வச்சு பழக்கிவிட்டேன். அவளும் அழுவா பாரு, எப்படியுமே அழுவா. ஆமாம், போகவே மனசில் தான் எனக்கும். என்ன பண்ணுது இப்போ, பொழப்பு தேடி போகணும்ல. ஆமாம், பொழப்புன்னு இருக்குது, வயிறுன்னு ஒன்று இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்தாகணும். ஆம்லேட் ஓகேவா? போதும் எனக்கு போதும். அடுத்து என்ன ஸ்வீட்ஸா? ஆமாங்க, என்னோட ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு. சொல்ல நீ நின்று எனக்கு போட்டு கொடுத்து வாங்க. அதிரசம். இதுக்கு மேலே வேறு ஏதாவது இன்னும் ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு போய்ட்டு கடையில் தான் வாங்கிட்டு வைக்கணும். அப்படியே